எடப்பாடியின் பதவிகளை பறிக்கும் புகழேந்தி அதிர்ச்சியில் அதிமுகவினர். நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு காலத்திலே அனைவரும் ஒன்றாக மிகப்பெரிய ஒரு இயக்கமாக இருந்தது. ஆனா இப்ப டிடிவி தினகரன் ஒரு புறத்திலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற கட்சியை ஆரம்பித்து பாஜகவுடன் கூட்டணியிலே இருக்கிறார். இன்னொரு புறத்திலே சசிகலா அம்மையார், அதற்கு அடுத்தபடியாக ஓபிஎஸ், இன்னும் ஒரு இடத்திலே புகழேந்தி, வைத்தியலிங்கம், ஜேசிடி பிரபாகரன், இந்த மாதிரி நபர்கள்லாம் தனியே போறியா ஒரு புது அணியை உருவாக்கியிருக்காங்க. அந்த புதிய அணியும் தற்போது பாத்தீங்கன்னா அதற்குரிய வேலைப்பாடுகளை மிக தீவிரமா பார்த்து இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நேற்று தினம் எடப்பாடி பழனிசாமி ஒரு வார்த்தையை விடுகிறார். அதாவது புகழேந்தி பெங்களூரு புகழேந்தியர்கள் அதிமுகவிலே கிடையாது, அதிமுகவுடைய உறுப்பினரே அவர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலை சொல்கிறார். அதற்கு எதிர்வினையாற்றக்கூடிய விதமாகத்தான் எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகவுடைய உறுப்பினரே கிடையாது, அவருடைய பதவிகள் தான் மிக விரைவாகவே பறிக்கப்பட இருக்கிறது அப்படிங்கிற தகவலை புகழேந்தி சொல்ல ஆரம்பிக்கும். அதாவது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பொதுச் செயலாளர் அப்படிங்கிறது யாரும் கிடையாது. ஜெயலலிதா அம்மையாருக்கு என்று தனிப்பட்ட முறையிலே ஒதுக்கி வைத்த அந்த பதவி, நிரந்தரமான பொதுச் செயலாளர் அப்படின்னா ஜெயலலிதா அம்மையார் மட்டும்தான். அவர்களுக்காண்டி ஒதுக்கி வைத்த அந்த பதவியை தன்னுடைய சுய லாபத்திற்காண்டி, தன்னுடைய பதவி ஆசைக்காண்டி எடப்பாடி பழனிசாமி அடைந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சரியான முறையிலே பொது தேர்தலை நடத்தி பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்படல, அதற்கு மாறாக குறுக்கு வழியிலே பொதுச் செயலராக இருக்கிறார். அதிலேயும் குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா பொதுச் செயலாளர் வழக்கு என்பது நீதிமன்றத்திலே நிலுவையிலே போய்கொண்டிருக்கிறது. அப்ப வழக்கு என்பது நிலுவையிலே இருக்கக்கூடிய அந்த சமயத்திலே எடப்பாடி பழனிசாமி பதவியில் இருப்பது எந்த விதத்தில் நியாயம்? நான் அதிமுக தொண்டன் இல்லை, அதிமுகவுடைய உறுப்பினர் கிடையாது அப்படின்னு சொல்லி எடப்பாடி சொல்வதற்கு எந்த அதிகாரம் யார் கொடுத்தது? நான் எடப்பாடி பழனிசாமியை விட அதிமுகவிற்கு விசுவாசமாக இருந்தவன் அப்படிங்கிற தகவலை பாத்தீங்கன்னா பெங்களூரு புகழேந்தியர்கள் சமீபத்திலே தெரிவிச்சிருக்காங்க. அதுவும் நேற்றைய தினம் தெரிவிச்சிருக்கிறார். இப்ப பெங்களூரு புகழேந்தியாகட்டும், வைத்தியலிங்கம், ஜேசிடி பிரபாகரன், கூபா கிருஷ்ணன், இந்த மாதிரி நபர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு காலத்திலே நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஓபிஎஸ் உடைய ஆதரவு நிலைப்பாட்டிலே இருந்தாங்க. ஆனா இப்ப நாடாளுமன்ற தேர்தலுக்கு முடிவுகள் வெளிவந்த பின்பு பாத்தீங்க அப்படின்னா அவர்கள் புதிய அணியை உருவாக்கி அதிமுகவை ஒன்றிணைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்தி இருந்த போதிலுமே ஒரு இடத்தில் கூட ஓபிஎஸ்ஐ தவறான முறையிலோ அல்லது தவறான வார்த்தைகளாலோ இதுவரைக்கும் அந்த தனி அணி உருவாக்கியவர்கள் யாருமே எதிர்வினை பேசக்கூடிய நிலைமை எதுவும் ஏற்படல, பேசவும் கிடையாது. ஆக மொத்தத்தில் ஓபிஎஸ் அவர்களுக்கு இன்றுமே அவர்கள் ஆதரவுகளை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறாங்க. அவருடைய ஒரே எதிரி எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் அப்படின்னு சொல்லித்தான் இதுவரைக்கும் அதற்குரிய காய்களை நகர்த்தி கொண்டிருப்பதாகவும் மிக விரைவாகவே அதிமுக ஒன்றிணைய போவதாகவும் செய்திகள் என்பது புகழேந்தியின் மூலம் வெளியிடப்பட்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.